அவர் மனிதநேயன் மிக்க தலைவராக இருந்தது தான் மிகப்பெரிய ஒரு அதோட அவர் வந்து தலைவர் என்று சொல்வதற்குத்தான் அவர் மாநில தலைவர் மாதிரி சொல்லலாமே தவிர, ஆனால் அவர் வந்து என்னை விட கீழ் லெவலில் இறங்கி தொண்டு செய்யக்கூடிய தொண்டராக தான் மக்கள் மத்தியில் நின்றார்கள். அவர் ஒரு சோசியலிச தலைவர். அவர் மிட்டா மிராசுதாரர்ல பெருந்தலைவர் காமராஜருக்கு பிறகு அந்த இடத்தை நிரப்பக்கூடிய சக்தி வாய்ந்த ஒரே மனிதர் இவர் தான். இரண்டு பேருமே இரு துருவங்களாக, ராஜீவ்காந்தியுடைய இரு துருவங்களாக தான் இருந்தார்கள். அந்த காட்சியை அன்றைக்கு ராஜீவ்காந்தி அவர்கள் ஸ்ரீபெரும்புதூரில் இறந்த அன்றைக்கு இரவு அங்கே தான் ரெண்டு பேருமே பார்க்குறப்போ கட்டி தழுவி கண்ணீர் விட்டுருந்தாங்க. அவருடைய சொந்த ஒரு சகோதரனை இழந்து விட்ட போன்ற ஒரு உணர்வு. யாரு? வாழப்பாடியார் மூப்பனார் ஒன்றாக இருந்து ஒருத்தர் கட்டி பிடிச்சி அழுதாங்க. அந்த காட்சியை நான் பார்த்து இன்னைக்கும் உள்ள அந்த அளவு அதை நினைக்கின்ற போது அந்த மாதிரி ஒரு நினைவு வருது எனக்கு. டெலிபோன் கமிட்டி மெம்பரா பல பேர்களுக்கு உதவி பண்ணியிருக்காரு. கேஸ் கனெக்ஷன் ஏழை மக்களுக்கு எல்லாருக்கும் நீங்க எழுதிருக்க கேஸ் கிடைக்கிறது காரணமே அவர் தான். நிறைய அதை வந்து தமிழ்நாடு பூரா மக்களுக்கெல்லாம் அந்த கேஸ் கொடுப்பார். அவர் ஒவ்வொரு அடித்தளத்தில் இருக்க தொண்டனையும் தெரியும், மேல்மட்டத்தில் இருக்க தலைவர்களையும் நன்கு அறிந்தவர். இன்றைக்கும் அவரை போன்ற ஒரு தலைவர் தமிழகத்தை கிடைப்பாரா என்று இயங்குகின்ற அளவிற்கு அவர் ஆற்றிய பணிகள். எல்லோரையும் அரவணைத்து செல்வார், எல்லோருக்கும் அவர் வந்து பணம் தருவார். அதிகாரபூர்வமாக ரெக்கார்டு மூலிமா வேலை வாய்ப்புகள் உருவாக்கி கொடுத்துருக்காரு. நிறைய பேர் வந்து டெலிஃபோன் பூத் கமிட்டியில் மெம்பராக போட்டிருக்காரு, அட்வைசிங் கமிட்டியில் போட்டிருக்காரு. அந்த மாதிரி அவரால் என்னென்னலாம் தொண்டர்களுக்கு, கட்சிக்காரர்களுக்கு என்னென்னலாம் உதவிகள் செய்ய முடியுமோ அத்தனை உதவிகளையும் உடனடியாக செய்யக்கூடிய ஆற்றல் மிக்கவர் நம்முடைய தலைவர் வாழப்பாடியார் என்று சொன்னால் வெளியாகாது. பத்திரிகை.com நேயர்களுக்கு இனிய வணக்கம். வாழப்பாடியார் 85 நேயர்களுக்கும் இனிய வணக்கம். மறைந்து மறையாமல் வாழ்கின்ற தலைவர்களில் வாழப்பாடியாருக்கு தனி இடம் ஒன்று. வாழ்ந்தவர் கோடி, மறைந்தவர் கோடி, மக்களின் மனதில் நிற்பவடியார். வாழப்பாடியாருடைய காங்கிரஸ் கட்சியினுடைய களப்பணி பற்றியும், அவர் தலைவராக இருந்த பொழுது மாவட்ட தலைவராக செயலாற்றி அவருடைய நம்பிக்கையை பெற்றவரும், மறைந்த தலைவர் மூப்பனார் அவருடைய அணியில் இருந்தாலும் வாழப்பாடியார் மீது பெரும் மதிப்பு கொண்டு சென்னை மாநகர மாமன்ற முன்னாள் உறுப்பினராகவும் தன்னுடைய பணியை சிறப்பாக செய்து காட்டிய திரு சேமநாராயணன் நம்முடன் இணைந்திருக்கிறார். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். வாழப்பாடியாரை பற்றி பேசினா வந்து அந்த காலகட்டத்தில் பல்வேறு விதமான நிகழ்வுகள் வந்து நம் முன்னே நிழலாடுகின்றன. 91, 96 காலகட்டம் என்பது தமிழக அரசியல் காலத்தில் காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு பொக்கிஷம், ஒரு பொற்காலம் என்றால் அது மிகையாகாது. சட்டப்பேரவையில் எதிர்கட்சி, பலமான எதிர்கட்சியாக காங்கிரஸ் கட்சியினுடைய சாமானிய தொண்டர்களை நிப்பாட்டினார். அதுக்கு முன்பு இருந்த அந்த பெயரை எல்லாமே பார்த்திங்கன்னா அப்படியே தவிடி பொடியாக்கி, அதாவது தொழிலாளர்களை, விவசாயிகளை, சாமானிய மக்களை, ஒரு மண்பாண்ட வேலை செய்தவர்களை எல்லாரையுமே பார்த்திங்கன்னா சட்டப்பேரவையில் கொன்று போய் நிலைநிறுத்தியவர் தான் வாழப்பாடியார் அவர்கள். நீங்கள் மூப்பனார் இருந்தாலும் உங்களையும் மாவட்ட தலைவராக நியமித்து மாற்றான் தோட்டத்துக்கும் மல்லிகை உண்டு என்பதை நிரூபித்து காட்டியவர் வாழப்பாடியார் அவர்கள். அதாவது நீங்கள் ஒரு பக்கம் மூப்பனார், இன்னொரு பக்கம் வாழப்பாடியார். அந்த காலகட்டத்தில் அவருடன் அந்த இணைந்து பணியாற்றிய அந்த மலர் நினைவுகள். தலைவர் வாழப்பாடி ராமமூர்த்தி என்பவர் காங்கிரஸ் கட்சிக்கு மட்டும் அவர் தலைவராக இருந்தார் என்று சொல்வதை காட்டிலும் அவர் மிகச்சிறந்த தொழிற்சங்கவாதி. அகில உலக தொழிற்சங்க தலைவராகவும் அவர் பணியாற்றியிருக்கின்றார். தமிழகத்திலே 1991ஆம் ஆண்டிலே தலைவர் ராஜீவ்காந்தி அவர்களால் எனக்கு தென் சென்னை மாவட்ட காங்கிரஸ் தலைவராக பொறுப்படை தந்தது. அதற்காக அருமை தலைவர் ஐயா மூப்பனார் அவர்கள் பரிந்துரை செய்தது.
வாழப்பாடி ராமமூர்த்தி அவர்களுடன் இணைந்து அவர் சொல்லுகின்ற கோரிக்கைகள், அவர் சொல்லுகின்ற கட்டளைகள், காங்கிரஸ் கட்சியுடைய வளர்ச்சிக்காக ஆற்றிய பணிகளுக்கு நான் தென்சென்னை மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி தலைவர் என்ற முறையிலே முழுமையாக அவரோடு ஒத்துழைத்து இணைந்து பல்வேறு காலகட்டங்களிலே பல்வேறு மாநாடுகள், தொண்டர்களை சந்திக்கின்ற சூழ்நிலைகள், பல்வேறு அறப்போராட்டங்களை எல்லாம் அவருடைய காலங்களில் நடைபெற்றது. 1993ஆம் ஆண்டிலே மிகப்பெரிய ஒரு அறப்போராட்டத்தை நடத்தி 50,000 காங்கிரஸ் தொண்டர்களை சிறைச்சாலையிலே புகுகின்ற அளவிற்கு 15 நாட்கள் சிறைச்சாலை, காலையிலே பிடித்து மாலையிலே விடுறதில்லை, 15 நாள் சிறைச்சாலையில் வைத்திருந்தார்கள். நீங்கள் அதில் கலந்துக்கிட்டீங்களா? இதுதான்டா அப்பொழுது மாவட்ட தலைவர். என்னுடைய பங்குக்காக தென் சென்னையில் கிட்டத்தட்ட 2000க்கும் மேற்பட்ட நண்பர்கள் கலந்து கொண்டார்கள். மற்ற எல்லா மாவட்டங்களை காட்டிலும் தமிழகத்துடைய தலைநகராக இருக்கின்ற சென்னையில் தான், அது தென் சென்னையில் தான் அதிகமான தொண்டர்களை உருவாக்குகின்ற ஒரு கட்சியுடைய தலைவராக நான் இருந்தேன். அதற்கு மாநில தலைவராக அவர் இருந்தார் என்பதுதான் பெரிய விவகாரங்கள். காரணம், அவர்கள் 3 மாதத்துக்கு ஒரு முறை செயற்குழுவும் ஆண்டுக்கு ஒரு முறை பொதுக்குழுவும் கூட்டி கட்சி வளர்ச்சி பணியிலே மிக தீவிரமாக ஈடுபட்டார்கள். அதனாலே அவருக்கு ராஜீவ்காந்தி அவர்கள் மிகுந்த ஒரு உற்சாகத்தையும் உத்வேகத்தை தந்தார்கள். அதன் விளைவாகத்தான் அவர்கள் கிட்டத்தட்ட, நான் 7 ஆண்டுகள் இருந்தேன், அவர்கள் 6 ஆண்டு காலம் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியில் 2 பீரியடு, ஒரு தலைவருக்கு 3 வருடம் தான். ஆனால் அவர் 6 வருடம் 2 டைம் 6 வருடம் இருந்தார்கள். எல்லாவற்றையும் விட 96 வரை அவர் மனிதநேயன் மிக்க தலைவராக இருந்தது தான் மிகப்பெரிய ஒரு அதோட அவர் தலைவர் என்று சொல்வதற்குத்தான் அவர் மாநில தலைவர் மாதிரி சொல்லலாமே தவிர, ஆனால் அவர் என்னை விட கீழ் லெவலில் இறங்கி தொண்டு செய்யக்கூடிய தொண்டராக தான் மக்கள் மத்தியில் நின்றார்கள். அவர் ஒரு சோசியலிச தலைவர். அவர் மிட்டாமிராசுதாரில் அவர் மிகப்பெரிய ஒரு கோட்டீஸ்வரர் அல்ல, சாதாரணமான ஒரு எளிய வாழ்க்கையை வாழ்ந்து படிப்படியாக அவர் உயர்ந்து ராஜீவ்காந்தியுடைய நம்பிக்கையை பெற்று அவர் காங்கிரஸ் கட்சியுடைய தலைவராக, மாநில தலைவராக வந்து 6 ஆண்டு காலமாக அவர் காங்கிரஸ் கட்சி மிகப்பெரிய அளவில் அவருடைய கருத்துக்கள், தொழிற்சங்கவாதியாகவே அவர் நடந்து கொள்வார். காங்கிரஸ் கட்சி தலைவராக மட்டுமல்ல, தொழிற்சங்க தலைவராக இருந்து கொண்டு சாதாரண அடித்தளத்தில் இருக்கிற பாட்டாளி மக்கள் கட்சியில் மக்கள் இருந்து எல்லா மக்களையும் அவர்கள் சந்திக்கின்ற ஒரு ஆற்றலை பெற்றவர். ஆகவே தான் நான் குலால சமுதாயத்தை சேர்ந்தவனாக இருந்தாலும் என்னையும் அவர் நன்கு அரவணைத்து செல்வார். அவர் நடத்திய அத்தனை போராட்டங்களிலும் நாங்கள் கலந்து கொண்டிருக்கின்றோம். அப்பொழுதெல்லாம் நிறைய கட்சியை வளர்ப்பதற்கு தொண்டர்களை போய் தரிசி சேர்ப்பார். மாவட்டங்கள் தோறும் சுற்றுப்பயணம் செய்வார்கள். டெல்லியில் இருக்கின்ற அமைச்சராக இருந்த காலங்கள் கூட டெல்லியில் இருக்கிற நேரங்களை காட்டிலும் அதிகமாக தமிழகத்தில் தான் இருப்பார். அவர் ஊருக்கு கூட போய் குடும்பத்தோடு இருந்த நாட்கள் குறைஞ்ச நாட்கள் தான் இருக்கும். அதனால் வீட்டை இங்கே மாற்றிக்கொண்டார் சென்னையில். அப்படிப்பட்ட ஒரு தலைவர். அவர் நடத்திய போராட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள் இப்படி பலதை சொல்லலாம், சொல்லிக்கொண்டே போகலாம். அந்த அளவுக்கு அவர் ஒரு சிறப்பாக வழிகாட்டியாக, காங்கிரஸ் கட்சி வழிகாட்டியாக வளர்ந்தன் விளைவாகத்தான் அவர்கள் 64 சட்டமன்ற உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்கிற அளவுக்கு ஒரு ஆற்றல் மிக்க எதிர்க்கட்சி தலைவராக வருகின்ற அளவுக்கு ஒரு பெரிய சக்தியாக அவர் உருமாறினார்கள். அப்படிப்பட்ட தலைவரை போன்ற தலைவர்கள் இருப்பது கடினம். அவருக்கு மூப்பனருக்கும் உள்ள இணைய நட்பு, அவருடைய நட்புகள் 2 பேருக்கும் உள்ள நட்புகள், 2 பேர்களும் 2 துருவங்களாக இருக்கார்கள். ஆனால் இவர் அகில இந்திய காங்கிரசுடைய பொதுச் செயலாளர். அதாவது பெருந்தலைவர் காமராஜருக்கு பிறகு அந்த இடத்தை நிரப்பக்கூடிய சக்தி வாய்ந்த ஒரே மனிதர் இவர் தான். 2 பேருமே 2 துருவங்களாக, ராஜீவ்காந்தியுடைய 2 துருவங்களாக தான் இருந்தார்கள். அந்த காட்சியை அன்றைக்கு ராஜீவ்காந்தி அவர்கள் ஸ்ரீபெரும்புதூரில் இறந்த அன்றைக்கு இரவு நாங்கள் கேள்விப்பட்ட உடனே 1:30 மணி 2 மணி இருக்கும். நான் அங்கே ஸ்ரீபெரும்புதூர் போகவில்லை. நான் பூந்தமல்லியோடு என்னுடைய பார்டர், நான் தென் சென்னை மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி தலைவர். அதனால் பூந்தமல்லி வரைக்கும் நான் சென்று விட்டு வந்து விட்டேன். ஆனால் எனக்கு தகவல் கிடைச்சதுக்கு பிறகு நான் போய் இதில் ராஜீவ்காந்தி மருத்துவமனையில், அப்போ ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் பொது மருத்துவமனைகள் தான் சொல்லுவாங்க, அப்போ பேர் வைக்கல. அங்கே தான் 2 பேருமே பார்க்குறப்போ கட்டி தழுவி கண்ணீர் விட்டுருந்தாங்க. தன்னுடைய சொந்த ஒரு சகோதரனை இழந்து விட்ட போன்ற ஒரு உணர்வு. யார்? வாழப்பாடியார் மூப்பனார் ஒன்றாக இருந்து ஒருத்தர் கட்டி பிடிச்சி அழுதாங்க. அந்த காட்சி நான் பார்த்து இன்றைக்கும் உள்ள
அந்த அளவுக்கு அதை நினைக்கின்ற போது அந்த மாதிரி ஒரு நினைவு வருது எனக்கு. 2 பேரும் ஒருத்தர் வந்து வேறு யாரும் அங்கே எல்லாம் இருந்தாங்க. நிறைய பேர் நூற்றுக்கணக்கான பேர் வந்துட்டோம். நானும் முக்தா சீனிவாசம் நிறைய பேர் அங்கே இருந்தோம். விஜயன் போன்ற நிறைய நண்பர்கள்லாம் அங்கே கூடி சுற்றி பின்னாடி இருந்தோம். ஆனால் 2 பேரும் நாங்கள் பார்க்குறப்ப அழுதார்கள். நாங்களும் தான் அழுதோம். நாங்கள் அழுவதும் வாழப்பாடியாரும் முப்படார் 2 துருவங்களாக இருந்தவர்கள் அன்றைக்கு கட்டி அடித்து அழுதார்கள். இப்படிப்பட்ட ஒரு தலைவர், இளம் தலைவர், இந்த நாட்டிற்காக உலக அரங்கிலே உயர்த்திய உன்னதமான விஞ்ஞான கருவிகளை கண்டுபிடிச்சி இந்த லேப்டாப் இன்றைக்கி இருக்கிற இந்த டெலிஃபோன்லாம் வந்து எனக்கு அன்றைக்கி 9,000 10,000 வரும். தகவல் தொழில்நுட்ப வளர்ச்சி காரணமே பெரிய வளர்ச்சி உருவாக்கி தந்த ஒரு தலைவர், தலைவர் ராஜீவ்காந்தி அவர்கள் தான். இன்றைக்கு ஒரு 600 ரூபாய் 700 ரூபாய்க்கு மேலே போக மாட்டேங்குது செல்லுக்கு மாதத்துக்கு. அப்போது 10,000 12,000 ரூபாய் கட்ட வேண்டி வரும். அன்றைக்கி நான் டெல்லிக்கு போவேன், பேசுவேன் எல்லாருக்கிட்டையுமே. ஐயா கிட்ட தலைவர்கிட்ட பேசுவேன், தலைவர் வாழப்பாடியார்கிட்ட பேசுவேன், அன்பரசு தனுஷ்கோடி ஆயத்த மாதிரி அமைச்சர்கள் எம்எல்ஏ கிட்டலாம் அப்போ அடிக்கடி பேசுவேன். 10,000 12,000 ஆகிடும். 5 மாலா எம்பி இருந்தாங்க அப்போல்லாம் சவுத் மெட்ராஸில். இப்படி அவர் ஒவ்வொரு அடித்தளத்தில் இருக்க தொண்டனையும் தெரியும், மேல்மட்டத்தில் இருக்கிற தலைவர்களையும் நன்கு அறிந்தவர். இருவருக்கும் பாலமாக இருந்தார்கள் 2 பேருமே. ஐயா தலைவர் மூப்பனார் ஐயா அவர்களும் சரி, அன்பு தலைவர் வாழப்பாடி தொழிற்சங்கவாதி சரி இருந்தாலும் சரி, 2 பேருமே வந்து இந்த இயக்கத்திற்காக அருமையாக பாடுபட்ட ஒரு மாபெரும் இரு தலைவர்கள். அதில் தொழிற்சங்க ரீதியாக எல்லா விதமான அறப்போராட்டங்களையும் கையில் எடுத்தவர் தலைவர் வாழப்பாடி என்று சொன்னால் மிகையாகாது. மிகுந்த ஒரு ஆற்றல் பெற்றவர். அவருடைய பிறந்தநாள் நிகழ்ச்சியின் மூலம் நான் கண்ட காட்சிகளையும் நான் நேரடியாக பார்த்த நிகழ்வுகளையும் உங்கள் மத்தியிலே நாம் பகிர்ந்து கொள்வதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். மக்களுக்கு அவருடைய கொள்கைகளையும் அவருடைய கோட்பாடுகளும் இன்றைக்கும் மக்கள் மனதில் நின்று கொண்டிருக்கின்றது. இன்றைக்கும் அவரை போன்ற ஒரு தலைவர் தமிழகத்தை கிடைப்பாரா என்று இயங்குகின்ற அளவிற்கு அவர் ஆற்றிய பணிகள். எல்லோரையும் அரவணைத்து செல்வார். எல்லோருக்கும் அவர் வந்து பணம் தருவார். பொங்கல் நாள், ஜனவரி பிறந்த நாள், இந்த மாதிரி திருவிழா நாட்களில் அவர்கள் போகிறவங்க என்ன மாதிரி பணக்காரராக இருக்கலாம், ஏழையாக இருக்கலாம். ஆனால் அவர் அதெல்லாம் பார்க்க மாட்டார். எல்லாருக்குமே காசு கொடுக்கணும்னு நினைப்பார். அவர் எல்லாருக்குமே உதவி பண்ணணும்னு நினைக்கக்கூடிய நல்ல ஒரு அற்புதமான ஒரு மனிதர் ஐயா மூப்பனாருக்கு பிறகு ஒரு நல்ல செல்வாக்குள்ள ஒரு தலைவர். படைபலம் அத்தனையும் ஒருங்கே ஒரு சேர இருந்து பணியாற்றிய ஒரு அற்புதமான ஒரு தொழிற்சங்கவாதி. அவர் காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர் மட்டுமல்ல, ஒரு தொழிற்சங்கவாதி. ஆகவே தான் அவருடைய தேர்தலுக்காக நான் கிருஷ்ணகிரியில் தேர்தலில் நின்றபோது நான் அவரை பிரச்சாரம், அப்பொழுதெல்லாம் நான் வந்து என்னுடைய கார்லேயே வந்து பேனரை கட்டிட்டு பிரச்சாரம் பண்ணுவேன். அப்போ பிரச்சாரம் பண்ணும்போது நான் ஒரு சந்திப்பில் எங்களுடைய குல மக்கள் இருந்தாங்க. அங்கே ஒரு 20-30 குடும்பங்கள் அதை சார்ந்து நிறைய பேர் வந்துட்டாங்க. ஒன்று நான் பாட்டு மிஷின் மீட்டிங்கில் மைக்கில் பேசிகிட்டே இருக்கிறேன். தலைவர் அந்த பகுதியை வந்து பார்த்துட்டு என்னை பார்த்து என்கிட்ட வர ஆரம்பித்தார். அதுக்கப்புறம் தான் நான் ஃபோனை கையில் கொடுத்து நான் அவங்ககிட்ட போனேன். என்ன நாராயணன் இவ்வளோ தூரம் வந்துட்டீங்கன்னா, ஐயா எல்லா தொகுதியும் எனக்கு ஒன்று தானே ஐயா, உங்களால் உருவாக்கப்பட்ட நான் உங்களுக்காக பிரச்சாரம் பண்ண யாருக்கு ஐயா பண்ண முடியும்னா, ஏன்னா தமிழ்நாடு பூரா எங்களுடைய மக்கள் இருக்காங்க. ஆனால் நிறைய மக்கள் நான் சொல்ல முடியாது. ஆனால் ஒவ்வொரு மாவட்டத்திலும் இன்றைக்கி குறைஞ்சபட்சம் 50,000 1 லட்சம் பேர் இருக்காங்க குலாளர்கள். ஆனால் எல்லாம் மண்பாண்ட தொழில் செய்யலை. மண்பாண்ட தொழில் செய்கிற 10% தான் இருப்பாங்க. 100க்கு 10% தான் மண்பாண்ட தொழில் செய்கிறாங்க. ஆனால் 90% மாற்று தொழில். எல்லா தொழிலும் செய்கிறாங்க. கொத்தனார் வேலையிலேருந்து கல் உடையிலேருந்து கல் சேர்ப்பு தைலர் மற்ற எல்லா டிரைவர் வேலை, தனியார் துறையில் பணி, அரசாங்க பணி, இப்படி எல்லா நிலையிலும் இருக்காங்க. இன்றைக்கி ஒரு 4-5 டிஎஸ்பிகள் இருக்காங்க, ஒரு ஐஏஎஸ் இருக்கார். அந்த அளவுக்கு இன்றைக்கி கீழ் லெவல்லேருந்து மேல் லெவல் வரைக்கும் இன்றைக்கி குலாளர்கள் இல்லாத ஊரே இல்லை, நாடே இல்லை. ஏன்னா அதிகாலத்தில் பச்சை இலைகளையும் காய்கறிகளையும் அந்த கிருஷ்ணகிரியில் அந்த இன்னைக்கு பிரச்சாரம் பண்ணுற பொழுது குலாளர் மக்களுடைய ஓட்டுகளை பண்ணுறதுக்காக நாங்கள் பேசிகிட்டு இருந்தேன். அப்போ அவர் வந்து காரில் வந்தவர் இறங்கி நம்ம பார்த்துட்டு நின்று பேசிகிட்டே போனார். அப்போ நான் எந்த அளவுக்கு அவர் ஒரு மாவட்ட தலைவர் தானே நாராயணன் நான் சொல்லிட்டு போகல. அவர் இறங்கி வந்து தொண்டன் மாவட்ட தலைவர் தான் நாராயணன் நல்ல தொண்டர். ஏன்னா நான் வந்து தொண்டு உள்ள செய்யக்கூடிய ஆள், தொண்டன் தான் நான். ஒவ்வொரு மாவட்டங்களையும் காங்கிரஸ் கட்சி வளர்த்தவன் நான். தென்சென்னையில் அது அந்த காலகட்டத்தில் நண்பர்களுக்கு தெரியும்.
என்னையே ஒரு தளபதி நாராயணன் கல்வெட்டில் போடுவாங்க. அந்த அளவுக்கு நான் வந்து இரவும் பகல் என்று பாராமல் உழைப்பேன். அதுக்கெல்லாம் காரணம் முன்மாதிரி அவர் தான். ஏன்னா அவர் எந்த நேரத்தில் போனாலும் சத்தியபூர்த்தி பவனில் பார்க்கலாம், நேரம் காலையில் வீட்டில் வந்து பார்க்கலாம். அவரை பார்க்குறதுக்கு அப்பாயின்மெண்ட் யாரும் வாங்க மாட்டாங்க 98% எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா அவரால் டெலிஃபோன் கமிட்டி மெம்பராக பல பேர்களுக்கு உதவி பண்ணியிருக்காரு. கேஸ் கனெக்ஷன் ஏழை எளிய மக்களுக்கு எல்லாருக்கும் நீங்கள் எழுதியிருக்க கேஸ் கிடைக்கிறது காரணமே அவர் தான். நிறைய அதை வந்து தமிழ்நாடு பூரா மக்களுக்கெல்லாம் அந்த கேஸ் கொடுப்பார். நாடு முழுவதும் அவ்வளோ பேருக்கு பண்ணியிருக்காரு. நிறைய பேருக்கு உதவி பண்ணுறது. ரெண்டாவது, யார் இங்கேருந்து கடிதம் போட்டாலும் தமிழ்நாட்டிலேருந்து யார் கடிதம் போட்டாலும் அவர்கிட்ட இந்த பிஏ ஒருத்தர் இருக்கார், அவர் பேர் ஞாபகம் வரல, அவர் நோட் போட்டு எழுதுவார். இந்த கடிதம் இவரை அனுப்பிச்சி வச்சார் தேதி, அவருக்கு அது பதில் போயிடும். உங்களுக்கு இந்த வேலை வாய்ப்பு இங்கே கிடைக்கும், அங்கே போங்க, உங்களுக்கு இந்த வேலைக்கு பரிந்துரை பண்ணிட்டாரு, பதில் வரும். எங்களுக்கு ஃபோன் மூலிமா இல்லை, தபால் மூலிமா ஒரு ரெக்கார்டு, அதிகாரபூர்வமாக ரெக்கார்டு மூலிமா வேலை வாய்ப்புகள் உருவாக்கி கொடுத்துருக்காரு. நிறைய பேர் கேஸ் கனெக்ஷன் கொடுத்துருக்காரு. நிறைய பேர் வந்து டெலிஃபோன் பூத் கமிட்டியில் மெம்பராக போட்டிருக்காரு, அட்வைசிங் கமிட்டியில் போட்டிருக்காரு. அந்த மாதிரி அவரால் என்னென்னலாம் தொண்டர்களுக்கு கட்சிக்காரர்களுக்கு என்னென்னலாம் உதவிகள் செய்ய முடியுமோ அத்தனை உதவிகளையும் உடனடியாக செய்யக்கூடிய ஆற்றல் மிக்கவர் நம்முடைய தலைவர் வாழப்பாடியார் என்று சொன்னால் மிகையாகாது. ஆகவே அவர்கள் ஐயா மூப்பனார் அவர்கள் வந்து டெல்லியில் வந்து மிகப்பெரிய செல்வாக்கோடு இருந்த காலகட்டங்கள் அது. அவர் தான் தென்னிந்தியாவிலே யாரையாவது அமைச்சர்களையோ இல்லது ஒரு போர்டுலேயோ கமிட்டிலேயோ பேங்க்லேயோ மற்றதில் அதிகாரிகளை நியமிக்கணும்னு சொன்னாக்கா பரிந்துரை பண்ணக்கூடிய சக்தி வாய்ந்து படைத்தவர் ஐயா மூப்பனார் அவர்களும் தலைவர் வாழப்பாடியார் அவர்கள் தான். அப்போ நிறைய பேருக்கு உதவிகளை அவர் பண்ணியிருக்காரு, உதவி கொடுத்துருக்காரு. அது இல்லாமல் அதிகாரப்பூர்வமாக செய்ய முடியாதவங்களுக்கெல்லாம் பணமாக கொடுத்துருக்காரு. சில பேருக்கு நான் பார்த்துருக்கேன், இந்த ஊனமுற்று வந்தாங்கன்னாக்கா அவர் 3 சக்கர வண்டி வாங்குறது சில பேர்கிட்ட சொல்லுவார், சில பேர்கிட்ட என்ன மாதிரி ஆளுகிட்ட சொல்லுவார், சிலது அவரே வந்து முன் வந்து கொடுப்பார், பணம் கொடுத்து அவரே வாங்கி கொடுப்பார். இப்படி அவர் ஏழை எளிய மக்களுக்கு நிறைய பண உதவியை தொண்டுள்ளமோ செய்து உதவிகளும் செய்திருக்கிற ஒரு நல்ல ஒரு ஆற்றல் மிக்க ஒரு தேசிய தலைவர் அவர் ஒருத்தர். ஏன்னா அவர் வந்து ஆல் இண்டியா லெவலில் போயிட்டார், அமைச்சராக இருந்தார். அவர் ஒரு முறை கிருஷ்ணா நதி தமிழகத்துக்கு வருவதிலே தடை ஏற்பட்டது. காவிரி நதி தண்ணீர் தர மறுத்த ஒரு காரணத்தை காமிச்சு தன்னுடைய பதவியை அவர் ராஜினாமா செய்தார். அவருக்கு பதவி முக்கியம் இல்லை, தமிழ்நாட்டு மக்களுக்கு தண்ணீர் வேணும், அந்த காவிரி நதி நீர் பிரச்சனை தண்ணீர் வேணுன்றத தண்ணீருக்காகவே தன்னுடைய பதவியை இருந்தவர் கட்சியை காப்பாற்றியவர். அப்படிப்பட்ட ஒரு தலைவருடைய பிறந்த நாளை நினைவு கூர்ந்து என்னை நீங்கள் அழைத்தமைக்காக உங்கள் இந்த நேயர்கள் அனைவருக்கும் எனது நன்றிகளும் இந்த வணக்கங்களையும் மிக்க நன்றி. ஆமாம், அவருடைய அவருடைய தொண்டு உள்ளமும் என்றைக்கு நிலைத்து நிற்கும். அந்த வழியிலே நாங்கள் எல்லாம் செயல்பட்டோம் என்பதில் நாங்கள் பெருமைப்படுகின்றோம். நிகழ்ச்சி பங்கேற்று பல கருத்துக்களை தெரிவித்தமைக்கு இதே எங்கனதே இணைய நன்றி.